ஆன்ம பொருள், பேரறிவு பொருள், உண்மை பொருள், சத்வஸ்து, மோக்ஷம்னு நம்ம ஏதோ அடையிற ஏதோ ஒரு ரயில்வே ஸ்டேஷன் போல ஏதோ ஒரு நிலை, ஏதோ ஊரை சென்று அடையிற மாதிரி ஏதோ ஒரு நிலை, புருஷார்த்தம், மரணமில்லா பெருவாழ்வு, தன்னை அறிதல், செல்ஃப் ரியலைசேஷன், என்லைட்டன்மெண்ட், எல்லாமே இந்த அறிவு, இந்த பகுத்தறிவை படம் போட்டு இது என்ன அறிவு அப்படின்னு தீர நுட்பமா பார்க்கறது தான், வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த அறிவு என்ன அறிவு? பிராணிகள் இருக்கு, விலங்கினங்கள் இருக்கு, பசு இருக்கு, மிருகங்கள் இருக்கு. எதுக்காவது ஆன்ம சாட்சாத்காரம் வேணுமா? பசுவுக்கு வேணுமா? மிருகங்களுக்கு வேணுமா? ஏன் மனிதன் மொத்தரும் தன்னை கடந்த ஏதோ ஒன்றை மனிதனாக இருக்கும் மனித மனம் தேடுகிறது. மனிதனாக இருக்கும் மனித மனம் தானே தேடுதல் எல்லாத்தையுமே பண்றது, துக்கம் இல்லாம இருக்கணும்னு பண்றது. அதனால முதல்ல நம்ம ஏரியா ஆஃப் சர்ச், எங்க இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்றோம்ன்றது ரொம்ப தெளிவா இருக்கணும். எங்க பண்ண வேண்டியதா இருக்கும்? நான்றது எங்க உதிக்கிறது? நான்றது சும்மா உதிக்கல, அறிவாதான் நம்ம இருக்கும் இல்லையா? இப்ப அந்த ஃபேன் மேல இடிச்சுக்கிறதுன்றது ஒரு இடையூறு, அது சரியான இயக்கம் இல்லை. அதை அறிவா கொண்டு அதற்கு வேண்டிய தகுதி படைத்த ஒரு டெக்னீஷியனை வரவழைச்சு அதை கீழே இறக்கி வைக்கிறதோ மேல ஏற்றி வைக்கிறதோ அப்படின்னு எல்லா விதமா பண்றது எல்லாமே அறிவு. ஏன்னா காற்று வராமல் சுகவீனமா அங்க உட்கார முடியல இல்லையா? அது அறிவு தான் தெரிவிக்கிறது. இப்படி பாத்தீங்கன்னா தோன்றியுள்ள அனைத்தும் அறிவு பொருட்கள். வெளியில இருக்கிற காட்சிகளா உடல்களா இருக்கிறத கண்டு நம்ம மயங்கிடக்கூடாது, சிறிது கூட மயக்கம் வரக்கூடாது. உண்மையா வாழறது அறிவார்த்தமா வாழறதுதான் இன்பமா இருக்கு. பொருள்கள் மூலமா இந்த மாதிரி சௌகரியங்கள் மூலமா கிடைக்கிற இன்பங்களை பண்றதும் சரி பண்றதும் அறிவு. பிறந்ததே அறிவு, சுகத்தை தேடுறதே அறிவு. அறிவுக்குத்தான் உடல். ஆனா உடல்கள்ல பார்த்தா அறிவு நிலைகள் வேற வேறையா இருக்கு. திருப்பி மொத்த சத்சங்கமும் அறிவு நிலைகளை பற்றி ஆராய்ச்சி தான். இதுல நீங்க செட்டில் ஆயிட்டீங்கன்னா, இத கிளாரிட்டி நல்ல தெளிவு வந்துடுச்சுன்னா, உங்க புத்தியை பத்தியோ இந்த மனம்ன்றது என்னன்றதோ தெள்ள தெளிவா புரிஞ்சிடும். பிறந்திருப்பவன், துக்கிப்பவன், கஷ்டம் அனுபவிப்பவன் அப்படின்றது யாரு? மனமா நினைக்கிற அந்த புத்தி, அந்த உடலா நினைக்கிற அந்த புத்தி, அதுதானே. கட்டிப்பட்டவனாகவும் பந்தப்பட்டவனாகவும் நினைப்பது எண்ணங்கள் தொடர்ந்து உள்ளுக்குள்ள வேற வேற ரோல்களாகவும் ஈடேறாத எதிர்பார்ப்புகளாகவும் வாழ்க்கை நிலைகள்ல அனைத்து வேதனைகளும் துக்கங்களும் இழப்புகளும் எல்லாம் சேர்ந்துதான் உள்ள பேசுறது இல்லையா? அந்த பேசுதல் தானே துக்கம். திருப்பி அந்த பேசுதலும் நாமா பண்ண ரிஜிஸ்ட்ரேஷன் தானே, ஒப்பிடுதல் தானே அங்க நின்று பேச போறது. வேற யாராவது பேசுறாங்களா? நம்மளோட துக்கம் ஃபர்ஸ்ட் துக்கம் யார் அனுபவிக்கிறா? அந்த உடலா இருக்கிற அந்த மனம். அது அனுபவிக்கும் தன்மை என்ன? ஒரு துக்கத்தை அனுபவிக்குதல் என்ன? உங்களுடைய ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு ஈடேறாம அது வந்திருந்தா உங்களுக்கு பூரண திருப்தியோ சுகமோ சௌகரியமோ ஏற்பட்டிருக்கும். அது வராமல் இருப்பதே துக்கம். வராமல் இருக்கும் எண்ணமே துக்கம். கொஞ்ச நாள்ல வருதுன்னா துக்கம் என்னமோ தள்ளி வைக்கப்பட்ட மாதிரி அது ஒரு துக்கம். இப்படி எல்லாம் பண்ணுவது இது பகுத்தறிவு தானே. சோ பகுத்தறிவுன்றது எங்க இருக்கு?
இந்த பறவைகள் கத்தின்னு இருக்கு, கூட்டுக்கு போகணும், கடைசி ட்ரிப் ரவுண்ட், இந்த உலகத்தை முழுமையா அழுந்த வாழறது, அங்க வந்து பிரிவினையே இல்லை, தான் கத்துகிறோம்னு தெரியாது, தான் என்ன பறவையாக இருந்து கொண்டு கிளியாக இருந்து கத்திக்கொண்டிருக்கிறோம், அது அவைகளுக்கு தெரியாது. ஒரு எறும்பு வந்து உணவு நாட்டமாகவே நடந்து, அதுவும் மேடு பள்ளம் கல்லு முள்ளு புல்லு சேரு சகதி எல்லாத்துலயும் போறது, அதுக்கு இடையூறு இல்லையா? அதனோட புத்திக்கு இடையூறு இல்லையா? அந்த அது அனுபவிக்கும் இடையூறு என்ன இடையூறு? அந்த அறிவு ஒரு எறும்பாக இருக்கும் அறிவு, ஒரு யானையாக இருக்கும் அறிவு, ஒரு பசுவாக இருக்கும் அறிவு, ஒரு கிளியாக கத்திக்கொண்டு இருக்கும் அறிவு, அவைகளும் இடையூறு அனுபவிக்கிறதா இல்லையா? அந்த இடையூறுன்னு ஒரு பேசுறவன் இல்லைல்ல. அந்த இந்த மரத்துல இருந்து அந்த மரத்துக்கு தாவி பறக்கிறதுக்கோ இல்லாட்டி இந்த பில்டிங்ல இருந்து அந்த பில்டிங்கை தாவி பறக்கிறதுக்கோ காரண காரியமே கிடையாது. அறிவு பூரணமா தான் யாருன்னே தெரியாமல் இருத்தல் தான் அந்த சுதந்திரம் இல்லையா? ஆனா நம்ம உடல் அசைவுகளும் சரி, மனத்துல ஏதாவது எதிர்பார்ப்புகளும் சரி, எனக்கு இன்னும் கிடைக்கல, கிடைக்கணும், நான் இன்னும் அங்க போய் சேரல, அங்க போயிட்டேன்னா அங்க போய் செட்டில் ஆயிட்டேன்னா எனக்கு நிம்மதி, இப்படின்னு ஒன்னத்தை தூக்கி வச்சிருவோம். 3 மாசத்துல போயிடுவேன். அங்க ஏதோ வேதனைப்பட்டு இருக்காங்க வச்சிருந்தோம், பையனையோ மருமகளையோ பார்த்துக்கணும், குழந்தைகளை பார்த்துக்கணும், அமெரிக்காவுக்கு போயிட்டு அமெரிக்காவே ஒட்டாமல் திருப்பி தாங்க வாழற இடத்துக்கு எப்போ போவோமான்னு ஒரு எதிர்பார்ப்போட இருக்காங்க வச்சிருந்தோம். அப்ப அந்த மனம் எப்படி இருக்கும்? ஒவ்வொரு நாளும் வந்து அந்த நாளை எதிர்பார்த்துட்டு இருக்கும். இன்னைக்கோ அந்த புத்தியும் மனமும் சென்னையில கண் விழிச்சு சென்னை கோவில்களை சுத்தி ஆசுவாசப்படுத்திக்கிற, அங்க வந்தா ஏதோ நிதானம், அங்க வந்தா ஏதோ ஒரு சகஜம் அப்படின்னு அங்க வச்சிருக்கு. இப்ப சுகம் துக்கம் எல்லாம் எங்க இருக்கு? யாருக்கு வந்து யார் வந்து தானுன்ற உண்மை பொருளை அறியணும் அப்படின்னா, உண்மை பொருள்ன்றது என்ன? இந்த அறிவு, தனித்த அறிவு, தன்னை மாதிரியே எதையோ தேடி எதிர்பார்த்துட்டு இருக்கா. தனித்த அறிவா, இன்னொன்று ஒரு பூரண அறிவா? பூரண அறிவை கூட ஏதோ ஒரு தன்னுடைய எல்லைகளுக்கு கான்பிகர் பண்ணி இப்படி ஆக்கும் அப்படி ஆக்கும் நினைச்சு அதை அடைய நினைக்கிறதா? அப்படின்ற இதெல்லாம் அடிப்படை ஸ்டெப்ஸ். ஃபர்ஸ்ட் நான் தேடும் பொருள் என்ன, தேடும் பொருள் என்னன்னு கூட தெரிய வேண்டாம். இந்த தேடுபவன் இவனுடைய புத்தி வந்து எப்படி இயங்கின்றிருக்கு, இவனுக்கு தெரியும், சுட்டறிவில் இவனுக்கு தெரியும். பிராணி வர்க்கம் வரைக்கும் அறிவு நிலைகள் அதுதானே பேசுறது. ஏதோ செயல்களா இருப்பது என்ன? பிராணிகள் தானே, மிருகங்கள் தானே. நம்ம மாதிரி அதுக்கும் உயிர் இருக்கு, உடல் இருக்கு, புலன்கள் இருக்கு, அறிவு இருக்கு. அறிவு எந்த நிலையில இருக்கு இது வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். அந்த பகுத்தறிவுன்னு மனுஷன் வச்சிருக்கிற பகுத்தறிவுக்கும் புத்தி மூலமா இயங்கும் விதத்துக்கும், ஒரு பசுவோ ஒரு யானையோ 5 அறிவு கொண்ட ஒரு பிராணி இயங்கும் அதனுடைய அறிவு இருக்கு இல்லையா, இந்த அறிவுக்கும் இருக்கிற வித்தியாசம் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற அறிவு வித்தியாசம் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு பசு எடுத்துக்கோங்க, அதனுடைய அறிவு எப்படி இருக்கு? உண்ணுதல், அது என்ன சொல்லுவாங்க, அது அரைச்சண்டே இருக்குன்னு, அது வேணுமா? அசை போடுதல். ஃபர்ஸ்ட் நிறைய சாப்பிடுமா, அதுக்கப்புறம் கொண்டு வந்து மொள்ளமா லீஷரா வந்து திருப்பி அதை கொண்டு வந்து நாக்கு கொண்டு வந்து மொள்ளமா அசை போடுமா. அந்த மாதிரி எல்லாம் வந்து அது வந்து பசு வந்து பண்றது. இப்போ அதனுடைய கண் புலன் என்னத்தை பார்க்கப்படுறது? உணவை தான் பார்த்துட்டு இருக்கு. புல்லையோ, இப்ப இந்த காலத்து பசு வந்து பேப்பரையோ, இப்படி அதுக்குத்தான் கட்டுப்போடப்பட்டிருக்கிறது இல்லையா? இது வந்து அதனுடைய 24 மணி நேர வாழ்க்கையை கொஞ்சம் யோசனை பண்ணி பார்ப்போமே. இதெல்லாம் தான் ஞானம். நம்ம என்ன நினைச்சிருக்கோம், ஞானம்னா வந்து என்னமோ ஒரு ஸ்லோகங்கள்ல இருக்கு, இதுலயோ இருக்குன்னு. இதெல்லாம் கிடைக்கிற தெளிவு ரொம்ப அடிப்படை தெளிவு.
கட்டி போடப்பட்ட அறிவு. அது உள்ள புல்லுல கூட 2 கிரேடேஷன் போட்டு இருக்காது. என்ன புல்லு கிடைக்கிறதோ அதை சாப்பிட போறதோ, யாருக்கு அது அகப்பட்ட மாடா இருக்க போறதோ, ஒரு பணக்கார வீட்டுல போய் சேர்ந்த மாடா இருக்க போறதோ, இல்லாட்டி ஒரு பண்ணையில சேர்ந்த மாடா இருக்க போறதோ, இல்லாட்டி ஒரு கஷ்டப்படுறவங்க கிட்ட கிடைச்ச மாடா இருக்க போறதோ இல்லையா? அதுக்கு எந்த கிரேடேஷனும் கிடையாது, எதுவும் கிடையாது. யார் தன் எஜமானன்றது கூட கிடையாது, பிரிவினை கிடையாது. அப்படி பார்த்து எடை போடுறதுக்கு புத்தி இல்லவே இல்லை ஒரு பசு கிட்ட. அடியோட புத்தின்றது புத்தி இயக்கன்றது கிடையாது. தான் உண்ணும் உணவுல கூட தனக்கு படைக்கப்படும் தனக்கு கிடைக்கும் ஆகாரத்துல கூட எடை போடுதல் கிடையாது. காட்டுல வாழ மாடுகளையும் எடுத்துக்கோங்க, காட்டுல இருக்கிற யானை எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க. இந்த அறிவு தர்மம் என்ன இருக்கோ அந்த தர்மம் தான். தான் பிறந்திருக்கோன்னே தெரியலன்னா அந்த அறிவா இருப்பது, அந்த தர்மமாய் இருப்பது, அந்த உடல் தர்மமாய் இருப்பதும் சரி, அறிவு தர்மமாவும் இருப்பதும் சரி, என்ன அமைப்பது? வெறும் இருப்பு தானே, அது வெறும் இருப்பு தானே. அப்படின்னா அறிவனுடைய நிலைன்றது என்ன? ஒரு மிருக வர்க்கங்கள்ல தான் நம்ம பார்த்து தெரிய முடியும். நான்கிறது நமக்குள்ள புத்தி வேகம் பண்றது, வேகமா தனி எழுச்சியா, தனி ஆளுமையா, தனி பேராசையா, தனி பாதுகாப்புகள்லாம், தனி சுகங்கள்லாம், புரியுதா? நுணுக்கத்துல நுணுக்கம், அவ்வளோ நுணுக்கம் பார்த்து பார்த்து வீடு கட்டுவோம். ஒவ்வொரு கல்லு பின்னாடியும் உங்களுடைய கவனம் பூரா நின்று கொத்தனாரோடையே கூட வாழ்ந்து கொத்தனாரையே கரெக்ட் பண்ணி லட்சங்களையும் கோடிகளையும் செலவு பண்ணி எதை நாடுகிறது? அதெல்லாம் விட்டுருவோம். பட் இதெல்லாம் எழுச்சி. சாதாரண அடிப்படையா அறிவு இருக்கும் விதம். உயிர் கொண்ட பிராணிகள்ல இருந்து தானே நம்மளை கம்பேர் பண்ணிக்கணும். நாம் யார் என்றது நம்ம தெரியணும்னா நம்மளுக்கு முன்னாடியே இருக்கு. பசு இருக்கு, யானை இருக்கு, எல்லா மிருகங்களும் இருக்கு, ருப்பு எறும்பு இருக்கு, கிளின்னு பறவைகள் வர்க்கம் இருக்கு, எல்லாம் இருக்கு. வீட்டு அனிமல்கள் சொல்லப்படுறதெல்லாம் இருக்கு, பூனை, நாய் எல்லாம் இருக்கு. அதனுடைய அறிவுகள் எப்படி இருக்கு அப்படின்னா, அறிவுனாலே என்ன அர்த்தம்? அவைகள் ஒரு பசுவை பத்தி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஆகாரத்துல ஆகாரம் கிடைக்கணும், கண்ணுக்கு முன்னாடி இருக்கணும், அவ்வளவுதான். தனக்கு ஆகாரமா அல்லாததை சாப்பிடாது. என்ன அறிவு அப்படி இருக்கு. பசு புண்ணாக்க சாப்பிடும், தவிட சாப்பிடும், ஒரு நாய் சாப்பிடுமான்னு தெரியாது. அந்த அறிவிலையும் அந்த உடலுக்கு ஏற்ற ஆகாரம், அதுதான், அவ்வளவுதான் அறிவு. புரியுதா? எல்லா மாடுகளையும் பண்ணையில நிக்க வச்சிருப்பா லைனா, எல்லாத்துக்கும் முன்னாடியும் கொட்டுவா, எல்லாம் அது மாட்டுக்கு தலையை விட்டு சாப்பிட்டு இருக்குமே தவிர, அங்க நீ எவ்வளவு உறிஞ்சின, நான் எவ்வளவு உறிஞ்சினேன், எனக்கு நாளைக்கு என்ன எவ்வளவு ஸ்டாக் பண்ணிக்கலாம், என்ன எனக்கு குவாலிட்டியே நல்லா இல்லையே, ரொம்ப டைல்யூட் பண்ணிருக்காரு இன்னைக்கு, இப்போ தவிட்டு புண்ணாக்க கரைச்சு விட்டத நல்லா பார்த்தே ஆகணும். ஞானம்ன்றது இங்கிருந்தா வரப்போறது, நம்ம இங்கிருந்து வரப்போறது நம்ம நினைச்சுக்க வேண்டாம். ஏன்னா நம்ம அறிவுல கிடைக்கிற தெளிவுதான் அறிவே. நாம என்னமோ அறிவா நினைச்சுட்டு இருக்கோம். விழிப்பு நிலையில நம்ம விவகரிக்கிறது, ஜெயிக்கிறது, சாதிக்கிறது, சௌகரியங்களை தேடி அப்படியே ரொம்ப ஸ்மார்ட்டா இன்டெலிஜென்டா நிறைய படிப்புகளை தேடுறது, இது எல்லாமே மிஸ்டேக்கன் டைரக்ஷன், distorted ways of living. It doesn't mean you will have to give up all these things. இதையும் புரிஞ்சுக்கணும். புரியுதா? உடனே அனிமல் மாதிரி வாழணுன்றதுக்கு இது பேசப்படல. அனிமலுடைய பிராணி வர்க்கத்தினுடைய அறிவு நிலையை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஒரு சாத்வீகமா இருக்கா இல்லையா ஒரு பசுவனுடைய பார்வை? சாத்வீகம்னா என்ன? இன்னசென்ஸ் தெரியுதா இல்லையா? எந்த அனிமல் கிட்டயும் ஒரு நாய் கூட நேர பார்க்கும், உங்களை கண்ணோட கண்ணு பார்க்கும், கண்ணை பார்க்கும். உங்களை புதுசா ஒருத்தர் கண்ணை பார்க்கும், ஊடுருவி பார்க்கும். ஒரு புலி கூட தன்னுடைய இறையை வேட்டையாடும் போது உடம்பு பூரா அசையும், ஃபுல் மோஷன்ல இருக்கும்.
120 கிலோமீட்டர்ல 160 கிலோமீட்டர்ல கூட அது ஓடும் ஒரு மான வேட்டையாடுறதுக்கு. கண்ணும் அதனுடைய புத்தியும் வந்து அந்த அறிவு வெளிப்படுற இடமா இருக்கிற இடம் மாத்திரம் அந்த சைட்டை விடவே விடாது. எல்லா சைட்லயும் அது முகம் மாத்திரம் அசையாது. எவ்வளவு பாடி எவ்வளவு ஆங்கிள் டில்ட் ஆகி அப்படி ரேஸ் கார் மாதிரி திரும்பினா கூட புத்தி வழியா அதனுடைய முகத்து வழியா வர அதனுடைய பார்வையினுடைய கவனம் வந்து சிதறாது. அதுல ஒரு குற்ற மனப்பான்மையோட அது வேட்டையாக ஆடல. எந்த காம்ப்ளெக்சிட்டிஸும் கிடையாது. ஒரு புலியினுடைய புத்தியில, ஒரு புலியினுடைய மனத்துல, புலியே அந்த உடல் தான், புலியினுடைய உடல் தான் அதனுடைய மனம். புலியினுடைய வேட்டையாடுதல் தான் அதனுடைய மனம். அவ்வளவுதான். அதுல வந்து குற்ற மனப்பான்மை கிடையாது. எந்த மனப்பான்மையே கிடையாது. மனமே கிடையாது. ஆனா அறிவுதான் அது. அந்த அறிவு நிலை அந்த உயிரா அந்த உடல்ல இருக்கு. இன்னொரு அறிவு நிலை அது வேட்டையாடப்படும் மானா இருக்கு. இன்னொரு அறிவு நிலை ஒரு எறும்பா இருக்கு. இன்னொரு அறிவு நிலை ஒரு பசுவா இருக்கு. இப்படி பிரபஞ்சம் பூரா இன்னொரு அறிவு நிலை புல்லா இருக்கு. இன்னொரு அறிவு நிலை ஆகாசமே ஒரு அறிவு நிலை. ஆகாசமே தொடர்ந்து எப்படி அறிவு நிலைன்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. நான் இப்ப பேசுவது ஒலி அலைகளா உங்க காதுல வந்து விழறது இல்ல. இந்த கிளி கத்துறது இன்னொரு கிளி வந்து அதனுடைய ஜோடி கிளியா இருந்ததுன்னா அதனோட குரல் அதுக்கு தெரியும். கரெக்டா ரெஸ்பாண்ட் பண்ணும். காத்தால வேலையில பார்த்தோம்னா நமக்கு தெரியும். 5-4 மணிக்கு இங்கேருந்து ஒரு குயில் கத்துவாரு, அங்கேருந்து பதில் என்னமோ வரும், இன்னொன்னு கொடுக்கும். இப்படி பாத்தீங்கன்னா ஏதோ பாஷைகள் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் ஊடகமா இருந்து இவைகளை டிரான்ஸ்பர் பண்ணிட்டு இருக்கிறது ஆகாசம். ஆகாசமும் ஒரு தேங்கின அறிவு நிலை. அறிவு நிலை நான் சொல்றதே என்ன, இப்ப வந்து ஒரு கம்ப்யூட்டர்ல வந்து நீங்க ஒரு MS Wordல ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்றேன்னு வச்சுங்க. அங்க உள்ள பைட்ஸ் அவைலபிளா இருக்கணுமா இல்லையா? நீங்க அடிக்கிறதெல்லாம் அங்க இரண்டே இருக்கணுமா இல்லையா? பதியணுமா இல்லையா? அந்த தளத்து பேர் என்ன? மெமரின்னு சொல்றோம். ஹார்ட் டிஸ்க் மெமரி, ப்ராசஸிங் மெமரி, ரேம் மெமரி அப்படின்லாம் சொல்றோம். அது ஒரு தளமா இல்லையா? அது ஏதோ ஐசிஸா இருக்கு, இன்டகிரேட்டட் சர்க்யூட்ஸா இருக்கு. இவ்வளவு போர்ட்ல 1 TB அப்படின்ட்டு அந்த போர்ட்ல கொடுக்குறான். 1000 GB போட்டு கொடுக்குறான். அவ்வளவு இதுல அது ஒரு பெரிய தளம். 1000 GB கிட்டத்தட்ட எவ்வளவோ பிளே கிரவுண்ட் சேர்ந்தது. எவ்வளவோ நீங்க 1000 GB-ன்னா 1000 × 1000 × 1000 போட்டு அவ்வளோ கேபி அது கிலோபைட்ஸ், பைட்ஸ் கிலோபைட்ஸ், அப்புறம் மெகாபைட்ஸ், அப்புறம் கிகாபைட்ஸ், அப்புறம் டெராபைட்ஸ், இப்படி போறது. அடித்தளம் என்ன? அதை எங்கே பதிகிறது? அந்த தளம் வந்து ஒரு இதுதானே. அந்த மாதிரி இந்த ஆகாசமே வந்து ஒரு அறிவு நிலை. அந்த தேக்கமற்ற அறிவு நிலையில அதுல தோன்றியுள்ள ஒரு எறும்பு அப்படியே கல்லுலயும் முள்ளுலயும் நடு ரோட்ல நடந்துட்டு இருக்கோமான்னு தெரியாம, ஓரமா போயிட்டு இருக்கோமான்னு தெரியாம, டிராபிக் ரெகுலேஷன் எதுவுமே இல்லாமல் அது மாட்டுக்கு போயிட்டு இருக்கு. ஒரு மனுஷன் வந்து ஒரு குழந்தையோ மனுஷனோ ஏதோ காரோ ஏதோ அப்படி போய் அழுத்தினா அப்படியே செத்து போயிடுது. நோ கம்ப்ளைண்ட்ஸ், நோ ரிக்ரெட்ஸ். நான் கரெக்டா தானே போய், எதுவுமே கிடையாது. எந்த மனப்பான்மை கிடையாது. மனப்பான்மை கிடையாது. தனித்த மனப்பான்மை, அந்த உடலாக தன்னை பாவிக்கும் ஒரு மனப்பான்மை கிடையாது. 2 பசங்க விளையாடினாங்கன்னா கொஞ்ச நேரத்துல சண்டை வந்துடும். அப்ப அவன் தான் என்ன தள்ளணும், அவன் தான் என்ன தள்ளணும், 2 பேரும் கம்ப்ளைண்ட். தள்ளப்பட்டவன் இவனாகவும் தள்ளினவன் அந்த குழந்தையாகவும் கொஞ்ச நேரத்துல சண்டை வந்துடும். மனம் இருக்கிற இடத்துல எல்லாம், தனித்த மனம் இருக்கிற இடத்துல எல்லாம் சண்டை வந்துட்டே இருக்கும். அதனால ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் வந்து மனமே என்னன்னு புரியாதனால்தான் ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய சிக்கல்களா இருக்கும்.
ஏன்னா எல்லாமே மனம்ன்றது வந்து கம்பாரிசன் மூலமா தான் எக்ஸிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஒரு சாப்ட்வேர் ப்ரோக்ராமோ இல்லாட்டி பிராணிகள் வர்க்கத்திலயோ இந்த பிரச்சனை கிடையாது, தனித்த மனம் கிடையாது. கூட்டமா ஆடுகள் மேய்ஞ்சா கூட ஒன்ன உடச்சுட்டு இடிச்சுட்டு கிடிச்சுட்டு போனா கூட ஏன் ஓயாம என்ன இடிச்சுட்டே வர அப்படின்லாம் நோ கம்ப்ளைண்ட்ஸ். என்ன நடக்க விடாம எப்ப பாரு முன்னாடி வந்து நடக்கலையே. நாங்கெல்லாம் கூட்டமா போயிருந்தோம், திடீர்னு வந்து அவன் குச்சியை காமிச்சு டிராபிக்குக்கோசரம் அப்படியே ஆடுகள் எல்லாம் ஒதுக்குவான். ஒரு 100-200 ஆடுகளை ஒதுக்குவான். நோ ரிக்ரெட்ஸ். ஆனா அவங்களை நிறுத்த சொல்லப்போம், நாங்க போறோம் அப்படின்லாம் கிடையாது இல்லையா? மனித மனம் வந்து எல்லாத்தையும் மேய்க்கிறது. தன்னுடைய அறிவை வந்து ஏதோ வந்து இங்க என்னவோ தான் ஆள பிறந்தவன் மாதிரி, மற்றவெல்லாம் ஆளப்படும் வர்க்கம் மாதிரி, ஈவன் வந்து மற்ற மனிதர்களை சக மனிதர்களை ஒன்னும் சுப்பீரியர் இல்லாட்டி இன்ஃபீரியர் இல்லாட்டி நியூட்ரல், அது கூட ரொம்ப ஃப்ரெண்டா இருக்கணும். அப்பதான் நியூட்ரலா அவனை நினைக்கும். புரியுதா? ரொம்ப அந்யோன்யமா அவனுக்கு ஒரு லவ் அஃபேரா மாறி இருக்கணும். ஃப்ரெண்ட்ஷிப்ன்றதே லவ் அஃபேர். அதே மாதிரி கணவன் மனைவி லவ் அஃபேர். அதுல வந்து அறிவு தகுதிகள் எங்கேயாவது ஏற்ற இறக்கங்கள் வந்துட்டு அது பேச ஆரம்பிச்சுட்டு வச்சுங்க, அட என்னப்பா அவனுக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு ஒரு வாசம் சொன்னா போதும், அவ்வளவு சொல்லிடும், கோபம் வந்துடும். அதை வச்சுட்டு எவ்வளவோ மாசங்கள் போகும். அன்னைக்கு அது சொன்னீங்களே அப்படின்னு வச்சுட்டு இருக்கோம். டேட் போட்டு வச்சிருந்து குமுறும். புரியுதா? தப்பு ரைட்டே கிடையாது. இது அடியோட வாழணும். புரியல. ஞானம்ன்றது நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், எங்கேயோ வந்து ஏதோ அப்படியே சிவபெருமானையோ கோவில்கள்ல இருக்கிற சுவாமிகளையோ என்னமோ ஒரு ஸ்பெஷலா என்னமோ ஒரு டிபார்ட்மெண்ட் போட்டு இயங்குற மாதிரி அங்க போய் அந்த காலேஜில் சேர்ந்துட்டா அந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டா அப்படி என்னவோ நடக்க போறது. முன்னாடியே இருக்கணும். எது நடந்தாலும் அவனுக்கு தெரியணுமா இல்லையா? நிஜமாவே சுவாமி வந்து ஏதாவது பண்ணா கூட நீங்க அந்த அளவுக்கு இன்டெலிஜென்டா இருந்தா தானே அதை கரெக்டா பர்சீவ் பண்ணுவீங்க இல்லையா? வருஷம் பூரா ஸ்கூலுக்கு போல பணக்காரனோட பையன் பரீட்சையில இதுதான் கொஸ்டின்ஸே வரும்னு கொஸ்டின் பேப்பரே அவன் கோடீஸ்வரன் வீட்டுல வந்து கொடுத்துட்டே போயிட்டா. கொடுத்து என்ன பிரயோஜனம்? அவன் என்னைக்குமே அவனுடைய செட் ஆஃப் புக்ஸ் அவன் திறந்து கூட பார்த்தது கிடையாது. அவன் என்ன படிக்கிறவன் கூட அவருக்கு தெரியாது. நீங்க மொத்தம் இதுக்கு மொத்தம் அப்படியே ஆன்சர் வந்து அங்க எழுதிடுங்க அப்படின்னா அவன் என்னன்னு அவனுக்கு தலைகால் புரியலையே. ஏன்னா அவன் சப்ஜெக்டே அவன் பார்க்கல. ஆன்லைன் நம்ம ஒதுங்கிறத சப்ஜெக்ட பார்க்காம சொல்றோம். நம்மள பார்க்காம இருக்கிறது பேரு தான் எல்லா ஸ்பெஷலைசேஷனுமே. அதுல முக்கியமா தனியா உட்கார்ந்து கம்ப்ளீட்டா இந்த ரிச்சுவல்ஸ் தப்பு கிடையாது. இது அது எல்லாம் இங்கதான் கொண்டு சேர்க்க போறது. இன்னைக்கே நீ உட்கார்ந்து ஒரு எறும்பை பார்த்தே ஆகணும். எல்லா அறிவுகளோடையும் நீ ஒன்னு கம்பேர் பண்ணி உன்னுடைய அறிவு நிலை என்ன, அது எப்படி இருக்கு, உனக்கு அதுக்கு என்ன வித்தியாசம், உனக்கு பகுத்தறிவுன்னு ஒண்ணு இருக்கு. எல்லாத்துக்கும் எடை போடுவேன். உன்னோடைய விவகாரங்களுக்கும் உன்னையும் எடை போடுவேன். உன்னோட மேன்மைன்னு வச்சிருந்து ஒவ்வொரு செகண்ட் மேன்மை, ஒவ்வொரு செகண்ட் எல்லாருக்குள்ளேயும் வந்து இடர்பாடுகள், கான்ஃபிளிக்ட். இது வந்து 5 அறிவு வரைக்கும் இருக்கிற பிராணி வர்க்கம், பூச்சி வர்க்கம், அமீபா, கடல் வாழ்வன, இங்க வாழ்வன எதுக்கும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நம்ம லாங்குவேஜ் சொன்னா அதெல்லாம் இக்னோரன்ஸ். கரெக்டா? they live in ignorance. நம்ம ஸ்டாண்டர்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாம் வச்சுட்டு நம்ம என்ன நினைச்சிருக்கோம், we are all intelligent beings, human beings. நான் இப்ப வந்து கிரேடேஷனே போடல. we are investigating the facts of intelligence which gets expressed through all living beings. அதுல முக்கியமா இந்த மனித பகுத்தறிவுன்னு சொல்லப்படுற புத்தி,
புத்தியாதான் நம்ம பொழுது விடிஞ்சு பொழுது போனா இந்த புத்தி தான் எல்லாமே நமக்கு இல்லையா? உயிரா வெளிப்பட்டிருக்கிறது எது? உயிரை வெளியில கொண்டு அந்த உடலாகவும் அனுபவங்களாகவும் மனமாகவும் வாழ வைத்துக் கொண்டிருப்பது எது? புத்தின்னு சொல்லலாம். அதான் சட்லஸ்ட் சாப்ட்வேர். சாப்ட்வேர்ல சட்லஸ்ட் பாயிண்ட் அதான். நான் புத்தி கம்ப்யூட்டர்ல இந்த பிரவுசரை வச்சு மவுஸை வச்சு கர்சருக்கு கம்பேர் பண்ணுவேன். கர்சர்ல போய் அந்த ப்ரோக்ராம கிளிக் பண்றீங்க, ஒரு ப்ரோக்ராம்ல இருப்பீங்க, ஒரு ப்ரோக்ராம கிளிக் பண்றீங்க, அதை பார்த்துட்டே இருக்கீங்க, அதுல வேற ஏதோ அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறான், சரி இதையும் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லும்போது அதே ப்ரௌசர்ல அந்த கர்சரை மூவ் பண்ணி அந்த யூஆர்எல்ல கிளிக் பண்றீங்க, அதுல இருந்து இன்னொன்னு ஓபன் ஆகுது, அதனுடைய கம்பேர் பண்றீங்க. அது மாதிரிதான் உள்ளேயும் பண்ணிட்டு இருக்குது. ஒரு கம்ப்யூட்டருக்குள்ள என்னெல்லாம் பண்றதோ அதுதானே உள்ள நம்ம பண்ணிட்டு இருக்குது நம்ம புத்தி. இது எனக்கு பெட்டரா இருக்கும், இது கம்ஃபர்ட் கிடையாது. ஒரு சிறு பொருளை வாங்கறதுல இருந்து இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு நிலையில கூட தலகாணி 2 தலகாணிக்கு பதிலா ஒரு தலகாணி தான் கிடைச்சது. இல்லாட்டி நீங்க வழக்கமா 2 தலகாணி போட்டுக்கிறவங்க ஒரு தலகாணியில தூக்கமே வரல, டிஸ்கம்ஃபர்ட். அதை சொல்றது புத்தி தானே. உடம்பு எங்க வலிக்கிறதுன்னு பேசுறதும் புத்தி தானே. ஆன்மீகம் மாத்திரம் எப்படி தனியா இருக்கும் நான் கேட்கறது? இது ஒரு காமன் சென்ஸ் கேள்வியா இல்லையா? நீங்க எங்கேயோ ஒரு சில சடங்குகள்ல பண்ணிட்டு அதுக்குள்ள அட்டன் பண்ணி அதுக்குள்ள மேன்மை தனியா கண்டு யார மீதி இருக்கிற இந்த மாதிரி விவகாரமா இருக்கிற இந்த புத்தியை மாத்துறதுக்கு அந்த ஒரு அரை மணி நேரமோ இல்லாட்டி ஏதான ஒரு தவணை முறையில பண்ற ஏதோ விவகாரங்களோ இல்லாட்டி சடங்குகள் மூலமா அணுகிற முறைகளோ அது இதை எப்படி கியூர் பண்ணணும், எப்படி சரி பண்ணணும் சொல்றது புரியுது? ஏன்னா அந்த புத்தி தான் தெரியணும். அதுவே யாரும் தெரியணுங்க. அது ஆல்ரெடி கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ணி இந்த ரூம்ல உட்கார்ந்து இந்த இடத்துல உட்கார்ந்து இல்லாட்டி இந்த ஆசிரமத்துக்கு போயிட்டு இந்த இவங்களெல்லாம் தரிசிச்சு எப்படி என்ன நடக்கும்? உள்ள நடக்க வேண்டியதெல்லாம் வெளியில எங்கேயோ ஒரு தேசங்கள்லயோ இடங்கள்லயோ ஏதோ ஒரு ஆசிரமங்கள்லயோ ஏதோ ஒரு திருத்தலங்கள்லயோ சடங்குகள் மூலமாகவோ உடல் மூலமா செய்யப்படுது, மனம் மூலமா ஜபித்தல் இருந்து ஜபித்தவரை யாரும் தெரியாம ஜபம் உங்க புத்தியை என்ன பண்ண போறது? கொஞ்ச நேரம் ஜபம் பண்றீங்க, என்ன ஆகும்? ஒரு மாதிரி ஒரு மௌனம் திணிக்கப்பட்ட மௌனம் வரும். கரெக்டா? ஏன்னா ஒரே வாட சொன்னா குழந்தை தூங்கிடும். சின்ன குழந்தையா இருந்தா தூங்கிருப்போம் நம்ம இல்லையா? அதே பாட்டை பாடியே தூங்க பண்ணுவாங்க எவ்வளவு வருஷம். பாட்டையாவது மாத்தேன் பாட்டின்னு அது அதே கதையே சொல்லிட்டு இருப்பேன். எனக்கு தெரிஞ்ச கதை இதுதான் தாண்டுவான். முதலே தூங்கிடும் போற போருட்டு. அதே காக்கா அதே வடை அதே டரியா முதல்ல தூக்கிறது. எல்லாமே சென்சேஷனலிசம் தான். இன்னும் ஆன்மீகத்துல சென்சேஷனலா என்னமோ அமானுஷ்ய சக்திகள் எல்லாம் போய் பிடிக்கிறது, அப்படியே எங்கேயும் மறைஞ்சு அப்படியே உடம்பு மறைஞ்சு போயிடுறது, அப்படியே என்னென்னமோ அளப்பிலறியாத சக்திகள்லாம் அப்படியே மனசுக்கு அப்படியே உட்கார்ந்த இடத்துல இருந்தே என்னென்னமோ சாதிக்கலாம் முடியும், யார் யாருக்கோ எங்கெங்கயோ கட்டளைகள்லாம் பிறப்பிக்க முடியும். இப்படின்னெல்லாம் கூட இதெல்லாம் கூட அதுல இருக்கா மாதிரி ஏதோ ஒவ்வொரு மனமும் நினைக்கிற அளவுக்கு உலகம் பூரா நடந்துட்டு இருக்கு, நடக்காம இல்ல. ஆனா ஞானமோ மோட்ச நிலையோ தன்னை அறிதல்ன்றதோ இந்த மாதிரிலாம் எல்லா நினைப்புகளும் எப்பேற்பட்ட நினைப்புகள் இருந்தாலும் எப்பேற்பட்ட சடங்குகள்ல மாட்டிருந்தாலும் எப்பேற்பட்ட பெரிய மகாகுரு இவர்தான் ஒரே குருன்னு அவர் காலே சரண் இல்லாட்டி அதே கோவிலே சரண்னு கிடைஞ்சா கூட உங்க புத்திக்கு என்ன வரப்போகுது? உள்ள நடக்க வேண்டியது எப்படி வெளில இருந்து வரும்? பாலா இருந்த ஒரு பொருள் தயிரா மாற்றணும்னா கொஞ்சம் மோர அதுல விடுறோம். அந்த ஃபெர்மெண்டேஷன் உள்ளதான நடக்கிறது, அப்படியே மாறிடுத்தா இல்லையா?
தயிரா மாறுறது, மோரா கடையரா, அதுல இருந்து வெண்ணையா வருது. திருப்பி அந்த வெண்ணெய் வந்து பழைய ஸ்டேஜஸ்க்கு போகவே போகாது. தயிரா மாறது பாலா மாறாது. இப்படி தன்னையே கடைய வேண்டிய ஒரு விஷயம் தான் வந்து ஒரு அறிவு கடைதல் அங்க நடக்கணும். இதுக்கெல்லாம் தான் ரெப்ரசன்டேஷனா அந்த வாசுகின்ற பாம்பை வச்சு திருப்பார்கடல் எல்லாம் கடையிற மாதிரி எல்லாம் கொடுத்ததே இதுதான். தேவர்கள் அசுரர்கள் 2 பேரும் ஃபைட் பண்றாங்களாம். ஆக்சுவலா நம்மளுடைய சுத்த வாசனைகளும் அசுத்த வாசனைகளும் உள்ள மனமா ஒருத்த ஆத்ம விசாரம் பண்ணும் போது பண்ற கடைதல் தான் இது. அதுக்கு ஒப்பிடுதல் தான் இந்த திருப்பார்கடல கடைதல். அதுல இருந்து வருது அமிர்தம் வருதான். அமிர்தம்னா இரவா நிலை வருதான். இரவா நிலைன்னா என்ன அர்த்தம்? புத்தி பிறக்கிறது, புத்தி விட்ட வாசனையை அடுத்தது கண்டினியூ பண்றது, அடுத்த எண்ணமா வருது. அதுதான் பிறப்பு. கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் நீங்க மேடம் உட்கார்ந்து இருந்தீங்க, திடீர்னு ஒரு ஃபாரின்ல இருந்து வந்த எல்லாம் பிக்னிக் போலாம் அப்படின்னு பெரிய பஸ்ஸோட வந்து நிக்கிறார். அப்படியே உங்களை ஒரு சர்ட்டி போடுறதா இல்லையா? எல்லாம் 10 நிமிஷத்துல கிளம்பி அப்படியே வண்டிக்குள்ள எங்கேயோ கொடைக்கானல் போயிட்டு இருக்கீங்க. இது வந்து பிசிக்கலா வந்து இது மேலேயே வச்சிருக்கிற நாட்டங்கள்லாம் வந்து இப்படி புரட்டி போடப்பட்டு உண்மையில நீ யாரோன்னு பாக்குறதுன்றது உள்ள கடையும் கடைகள் தானே. உள்ள கடைகள்னா கூட என்ன பிசிக்கலா இந்த மாதிரி திருப்பார்கடலை என்னமோ பாம்பை வச்சு கடையிறது, இந்த மேருமலையோ ஏதோ ஒரு மலையை வச்சு மோகினி வேஷம் போட்டு வந்து அவர் மயக்கிறார் அப்படின்றதெல்லாம் சிம்பாலிக்கலா உள்ள நடக்கும் போது, உள்ள நீங்க உங்களை தீவிரமா விசாரம் பண்ணும் பொழுது வரக்கூடிய விஷயங்கள்ல எங்கேயும் மயங்கி நிக்காமல் இருக்கிறதுக்கு நடக்கிறது. அதை பத்தி அப்படி காமிக்கிறதுக்கு அப்படி சொல்லியிருக்காங்க. அது எப்படி கம்யூனிகேட் பண்றது? உணர்ந்தவர்கள் அதுக்கோசரம் கோவில்களை நிறுவிருக்கா, சிலைகள்ல வர்ணிச்சு காமிச்சிருக்கா, கோவில் கோபுரங்கள் அதெல்லாமே சிலையா வடிச்சிருக்காங்க, புஸ்தகமா வந்திருக்கு, எல்லாம் ஓகே. நம்ம புஸ்தகத்திலேயே நின்றுட்டோம், கோவில் கோபுர பொம்மை காட்சியிலேயே நின்றுட்டோம். வைகுந்த வாசல மிதிக்கிறதுன்றது என்னது? ஏதோ ஒரு நாள்ல காஜாங்கத்தால தூக்கத்தை விட்டுட்டு கீழே நின்று அப்படியே ஒரு ஜம்ப் பண்ணிட்டு வருதா, ஒரு படி அப்படி ஒரு ஜம்ப் பண்ணிட்டு அப்படி வெளில எல்லாரும் கும்பல கும்பல்ல ஸ்பெஷல் டிக்கெட் எல்லாம் வாங்கிட்டு பிசிக்கலா போயிட்டா இல்லையா? தப்பு ரைட்டே கிடையாது. இதுவா அவங்க மீன் பண்ணது? இதுவா கோவிலுக்குள்ள என்னமோ வச்சிருக்காங்க, உற்சவமூர்த்தின்னு சொல்றாங்க, மூலவர்னு சொல்றாங்க. மூலவர் என்னைக்கும் வரது கிடையாது, உற்சவமூர்த்தி தான் வராரு இல்லையா? உற்சவமூர்த்தியா உற்சவத்துக்கு வராரு. எல்லா உற்சவத்துக்கும் பிரம்மோற்சவமா இருக்கட்டும், எல்லா உற்சவமா இருக்கட்டும், அவர் தான் வராரு. எல்லாமே வந்து அடித்தளத்துல பெரும் இந்த ஓரமா நின்று ஆரத்தி காமிச்சு ஒவ்வொரு வீட்லயும் வாசல்ல நின்று பிரசாதத்தை வாங்கிட்டு அப்படியே சீக்கிரம் போய் விட்ட இடத்துல இருந்து சீரியல் பாக்குறதுக்கா, டிவி சீரியல. இதுவா இவ்வளவா? இவ்வளவுதானா? தப்பு ரைட்டே கேட்டு நான் பேசல, இவ்வளவுதானா இருக்கும். சோ நம்ம இந்த நம்ம வந்து இதுல மாட்டின்ட்டோம், நமக்கு தெரியல, சொல்லிக் கொடுக்கிற வாயில எதுவும் இல்லை. ஆனா உண்மையில வந்து அறிவு நிலைகளை விசாரிக்கிறது தான் வந்து, அறிவு நிலைகளை விசாரிக்கிறது கூட இந்த மாதிரி ஸ்லாட்டர் டைம்ஸ், சில தரிசனங்கள், சில நேரங்கள்ல அந்த உற்சவ காலங்கள்ல மாத்திரம் ஸ்பிரிச்சுவலா இருக்கிறது, காலை மாலைகள்ல மாத்திரம் ஸ்பிரிச்சுவலா இருக்கிறது. காலத்தையே விசாரிக்க கிளம்புறவன் அதுதான் ஆன்மீகம். காலமே என்ன? நம்ம கொஞ்ச நேரம் தூங்கிட்டோம்னா எவ்வளவு நேரம் தூங்கணும்னு கூட தெரியாது. திடீர்னு எழுந்துவாங்க, நீங்க படுத்திருக்கும் போது பகல்ல படுத்து அவ்வளவு வசதி நீங்க தூங்கிருக்கு. அடுத்த நாள் காத்தால எழுந்துட்டு சாயந்தரம் டின்னர் நீங்க எதிர்பார்த்துட்டு எழுந்துட்ட மாதிரி எழுந்துட்டு என்ன சாதம் எல்லாம் பண்ணிட்டேடா அப்படின்னு கேட்டேன்னா, எல்லாம் நாங்க சாப்பிட்டு பிடிச்சாச்சு, சாப்பிட்டு பிடிச்சு இப்ப காபி கொடுக்குற டைம். நேத்து படுத்தவ நீ 3 மணிக்கு என்ன நினைச்சிட்டு இருக்க டைம்? அப்படி தடம் பொருள்றது அதுவே இல்லாம போய் எழுந்துக்கும் போது அப்படியே இந்த உடல் வந்து மயங்கி நிக்கிறது. ஏன்னா இது வந்து ஜட பொருள்.
இதுல வாசம் பண்றது புத்தி, அறிவு. அந்த புத்தி தங்கறதுக்கோசரம் இந்த ஸ்டேஷனை உருவாக்கி அதுல உயிர்ப்பையும் கொடுத்து அந்த அறிவை தெளிய வைக்கிறது தான் இந்த உடல் இருப்பினோட பர்பஸே. அப்படிதான் இருக்க முடியும், வேற என்ன இருக்க முடியும்? மானம்ன்றது உள்ளுக்குள்ள ஒரு பாவம். எதுக்கு ட்ரெஸ் போட்டுருக்கோம்? மானத்தை காப்பாத்திக்கிறதுக்கு. மானம்ன்றது உள்ள இருக்கு. எல்லாமே கான்செப்ட், ஆனா வேல்யூபிள் கான்செப்ட். உடனே ஒரு துணி காத்துல அடிச்சதோ இதுவாயிடுதோ மானம் போயிடுறது இல்ல. என்ன அஃபெக்ட் ஆகுது? உடம்பு தெரிஞ்சதா பிரச்சனை? ஒன்னாகவே மாறிய உயிர்நிலையில, அறிவு நிலையில மாறினது ஒண்ணு அங்க பாதிக்கப்படுறது, தாக்குறது. எதுக்கு திரௌபதியினுடைய வஸ்திராபரணம் பெரிய இது இல்ல, மகாபாரதத்தினுடைய பேச அங்கதானே இருக்கு. வெறும் மான உணர்ச்சியினுடைய பிரச்சனையாது எல்லாம் எடுத்ததில்லை. மனித சமுதாயத்தினுடைய அத்தனை கிரக்ஸ், ஆணிவேர், ஏன் வாழ்பவன் எவன், அதனுடைய நாடினால்தானே அவ்வளவு வருது. யுத்தங்கள், 18 நாள் யுத்தம், மகாபாரத யுத்தம். பரமாத்மாவே அதுக்கு கீழே அங்கேயும் காப்பாத்துற வரவர், யுத்தத்திலையும் காப்பாத்துற வரவர். கரெக்டா? கிராஸாவும் காப்பாத்துறாரு, சட்டிலாவும் காப்பாத்துறாரு. ஒரு நாள் கேட்கிறாளாம் திரௌபதி பின்னாடி இந்த வனவாசம் எல்லாம் பண்ணும்போது கிருஷ்ணர் கிட்ட, ஏன் கிருஷ்ணா நீ லேட் பண்ணேன்னு கேட்கிறான். புடவை எனக்கு அனுப்புறதுக்கு, என் உடலை நான் மறைச்சுக்கிறதுக்கு, என் அவமானத்தினால கூனி குறுகும் பொழுது என் கணவர்களால நான் பணைய தொகையாக வைக்கப்பட்டு விளையாடி இருக்கேன். என்னுடைய பாட்டனார் இருக்கா, பீஷ்மர், துரோணர் இருக்கா, எல்லாரும் பெரியவாள்லாம் இருக்கா. அவளுக்கு முன்னாடி எல்லாம் நான் இது பண்றேன், இப்படி கதறேன். நீ ஏன் புடவை அனுப்புறதுக்கு இவ்வளவு லேட் பண்ண அப்படின்னு கேட்கறாளாம். அப்போ அவள் உணர்ச்சி பொங்க கேட்கிறாவ. ஏன்னா அன்னைக்கு பட்ட அவஸ்தை அவளால லாஸ்டிங் வடுவாயிடுது அவளுக்கு. அதனாலதான் இந்த யுத்தமே நடக்கிறது. எங்கேயாவது கொஞ்சம் அவர்கள் கணவர்களுக்கு வீரியம் குறைஞ்சுதானா கூட கிட்டத்தட்ட அவளுக்கு அப்பப்ப ஆஃப் ஆயிடுறது. என்னதுக்கு இந்த ஃபைட்டுன்னு தோணிடுது. இப்படி மறைஞ்சு வாழ ஆரம்பிச்சோம். அப்படியே வாழ்ந்துட்டு போயிடுவோம். இதுவே ஜாலியா இருக்க, நல்லா இருக்க, எதுக்கு போய் நாளை கூட கேட்கணும், புரியுதா? அப்படிதான் ஆயிடும். வயசாக உங்களை அனுபவங்கள் படம் போட போகும்போது என்ன ஆகும், இருக்கிறதே பெட்டர் தோணும். எல்லாம் கடைசியில காம்ப்ரமைஸ் ஆக போடும். ட்ரெயின் அகாமடேஷன் பார்த்தா லைவ் எக்ஸாம்பிள் ட்ரெயின்ல பர்த் கிடைக்காது, கடைசியில தரையிலையாவது எங்கேயாவது ஒரு பேப்பரையாவது போட்டு பாத்ரூம் பக்கத்துலயாவது படுத்துக்கலாமா இல்லையா? முட்டேண்டு அப்படியே தூங்கி வைவோம், மண்ணுத்தம் மேல விழுந்துட்டு இல்லையா? அப்படிதானே மனித மனம். இந்த மனத்துக்கு ஈடுகட்டுறதுக்கு இங்க தயாரா இல்ல உடல். அது ஒரு தனி வீச்சுல போயின்னு இருக்கு. ஆனா போயான்றது அடிக்கடி இது உடலே எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணி வச்சுக்கிறது. அந்த மாதிரி காம்ப்ரமைஸாவே ஆயிட்டாவா பாண்டவர்கள். இப்படியே வாழ்ந்துட்டு வேலை என்ன போலம்னா அவ விட மாட்டேன்றான் திரௌபதி. பொங்கி வரா, பழிக்கு பழி, ரத்தத்துக்கு ரத்தமா பொங்கி வரா. அப்பதான் கேட்கிறா கிருஷ்ணர்கிட்ட, ஏன் லேட் பண்ணேன்னு கேட்கிறா. நான் இப்போ எனக்கு சொன்னா புரியாது, நீ என்ன கூப்பிட்ட அப்படின்னு. என்னன்னு கூப்பிட்ட? ஏ துவாரகாபுரி வாசி கிருஷ்ணா, உன்னை தவிர எனக்கு எல்லாரையும் கேட்டு பார்த்துட்டு அப்புறமா தான் சொல்றா. துவாரகாபுரி வாசி கிருஷ்ணா, என்னை காப்பாற்ற மாட்டியா? உன்னை தவிர எனக்கு யாரும் கிடையாது. அற்புதங்கள் கண்கூடா நடந்திருக்கு, நேர நடந்திருக்கு. ஆனாலும் அவ அறிவுனால அவளால விசாரிக்க தெரியாத அளவுக்கு அவ அறிவுகள் மூடப்பட்டிருக்கு, அறிவு நிலைகள். பக்கத்திலேயே பரமாத்மாவா ஒருத்தர் வாழ்ந்தா கூட உங்களுக்கு அவர் அந்த கடாட்சம் கொடுத்து யாருன்றது அவரா காமிச்சாதான் உங்களுக்கு தெரியும். இல்லாட்டி எதிர்க்கே மறைப்பாரு, கண்ணுக்கு எதிர்க்க மறைப்பார். மோடி மஸ்தான் மறைக்கிற மாதிரி கண்ணுக்கு எதிர்க்க எல்லாம் மறைக்கப்படும். அதனால நம்ம இங்க இறைஞ்சி அழுது இயங்க வேண்டியது அறிவு தெளிவு தான். இந்த அறிவு தெளிவு திருப்பி எங்கேயோ இல்லை, உலகத்தையும் நல்லா பார்க்கணும்,
நம்முடைய அறிவுன்னு சொல்லப்படுற இந்த புத்தி வந்து உணர்ச்சிகளை மாத்தி 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 புடம் போட்டு இப்படின்னு வந்து இருக்கிற விதத்தையும் தீர பார்க்கணும், கமெண்ட்லெஸ்ஸா பார்க்கணும். இட் இஸ் நாட் டு டிரைவ் த புத்தி ஆர் இன்டெலெக்ட் டு சர்டன் எண்ட் பாயிண்ட் ஆர் டு ஆக்டிவேட் டுவர்ட்ஸ் சர்டன் ஆஸ்பிரேஷன். புரியுதா? அதை நோக்கி கிடையாது, பார்க்கணும், அவ்வளவுதான். பார்க்கறது தான் முக்கியம். அத போய் அடையிறதுக்கு பார்க்கிற, இதை தவிர்க்கிறதுக்கு பார்க்கிற, இந்த சௌகரியத்துக்கு பார்க்கிற, இதெல்லாமே கிடையாது. பார்க்கிற 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 அதுதான் இங்கே முக்கியமான பாயிண்ட் ஆன்மீகத்துல. அதாவது ஆன்ம விசாரத்துல முக்கியமான பாயிண்ட் அது. நீ என்ன கூப்பிட்ட? துவாரகாபுரி வாசினேன்னு கூப்பிட்ட. நான் ஆக்சுவலா வந்தாச்சு, போயிட்டேன். நான் துவாரகாபுரி வாசியாச்சே, அது வெண்டாட்டு துவாரகா. அப்புறமா என்ன கூப்பிட்டேன்னு கடைசியா தான் வந்து என் ஹிருதயத்தில் ரசிக்கிறவனே நீ ஒத்தந்தானே, வேற எவனுமே கிடையாதே அப்படின்னு எல்லாத்தையும் விட்ட. நீ அத்தனை சமூகம், இது பெரிய சமுதாயம். மகாபாரதத்துல நடந்த அந்த சபை, திருதராஷ்டிரனுடைய சபை, துரியோதனர் சபைன்றது இந்த உலகத்தை காமிக்கிற ஒரு செட்டு. இந்த உலகம் அப்படிதான் இருந்திருக்கு. அட் எனி கிவன் பாயிண்ட் வந்து எல்லாருமே திரௌபதிகள், எல்லாருமே ஆணெல்லாம் வந்து ஆணுன்றதே ஒண்ணுமே கிடையாது. புத்தியில எங்க ஆணு சொல்லுங்க? எந்த புத்தியில என்ன ஆணு? ஆணெல்லாம் மேல ஏத்தின்ற எழுச்சிகள். ஆணாகட்டும் பெண்ணுன்றதும் அதேதான். ஒரு ஆணே தாய்மையை கூட ஃபீல் பண்ணலாம், பிசிக்கலா பெற்று கொடுக்க முடியாதே தவிர ஆணே கூட ஃபீல் பண்ணலாம் முழுமையா. எல்லாம் மனோபாவத்துல எல்லாம் இருக்கு, எல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங்ல எல்லாம் இருக்கு. அப்படின்னா என்ன? இந்த அறிவை வந்து எப்படி பண்படுறதோ அந்த அளவுக்கு அது வந்து என்ன வேணா உருமாறும், என்ன எதை வேணா தாங்கும். அதுக்கு வானமே இல்லை. அந்த அறிவு தீட்சியத்துக்கு நுட்பத்துக்கு வானமே இல்லை. அப்படி கூப்பிட்டு அதனால நான் அங்க போனேன். நீ எப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு என் ஹிருதயத்துல வசிப்பவனே, உன்னை தவிர என்னுடைய இந்த இதை வந்து உணர்ந்தவா யாரும் இல்லை, நீ எங்கேயுமே, நீ அங்க இல்லை எங்க இல்லை, இங்க இருக்க, எனக்கு பண்ணுவியா மாட்டியா, நீ அப்பதான் கதறின. இன்ஸ்டன்ட் அந்த மூமெண்ட். அந்த மாதிரி அந்த அற்புதங்கள்லாம் நம்ம வெளியில நடக்கிறது ஏதோ தேவர்களாகவோ இல்லாட்டி அசரீரியாகவோ சரீரமற்ற நிலைகள்ல இருந்து எங்கெந்தோ அற்புதங்கள் நடக்கிறது. இதெல்லாமுமே நம்ம புத்தி போட்ட குழப்பங்கள். அதுக்கு தெளிவு இல்லை. அதுக்கு வந்து தன்னையே வந்து ஒரு இன்ஃபீரியரா இட போட்டு இருக்கு. எப்பவும் அப்படிதான், எதுவும் கிடைக்காதுங்க, எதுவும் நடக்காது, நினைச்சது நடக்காது அப்படின்னு நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா 99.999% தன்மையிலே இருக்கு எல்லாருக்கும். ஏன்னா என்னன்னு புரியல, அதுக்கு வேண்டிய பணிவு இல்ல, அன்பு இல்ல. அன்புன்னா என்ன? ஃபர்ஸ்ட் வந்து தன்னை வந்து தாண்டது ஏதோ என்னமோ வந்து உள்ள வந்து புத்தி ரூபமா ஓயாம வெளில வந்துட்டு இருக்கு. இது என்ன? இது மேல கரிசனம் கொண்டு அதை கவனித்தல ஒரு தலையாய பணியா பார்க்கிற ஒரு இது இங்க ஆரம்பிக்கப்படலாம். அதனாலதான் அந்த இது வருது. இப்ப நம்ம அறிவு நிலைகளை பார்த்துட்டு இருந்தோம். பிராணி வர்க்கங்கள் எல்லாமே அந்த அறிவு நிலைகள்னா அறிவு நிலைக்கு ஒரு தர்மமும் இருக்கு. புரியுதா? பசு வந்து ஆகாரத்தை தான் பார்க்கறது, இன்னொரு மாடும் அதே ஆகாரத்தை பார்க்கறதுன்னு போட்டி இருக்கலாம். ஒரே ஒரு வாழைத்தண்டுக்கு ரெண்டும் பிடிச்சி இழுக்கலாம். அப்ப கூட வந்து அந்த வஞ்சம் வந்து தொடராது. எவ்வளவு கிடைச்சது அது சாப்பிடும், நடந்து போயிடும். ஏன்னா அந்த உடலே தானாக வந்து அது நினைக்கல, அந்த உடல்ல தான் அந்த அளவுக்கு தேங்கி இருக்கு. அதனால நகர்ந்த உடனே கம்ஃபர்ட் நினைச்சோம். அதே மாதிரி ஏதாவது வந்து கார் மோதுறது, இல்லாட்டி பைக் மோதுறது, இல்லாட்டி வேற ஒருத்தனே அடிச்சுட்டான், இல்லாட்டி வேற ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, உடஞ்சு போச்சுன்னா கூட வலி இருக்கும், அவ்வளவுதான். அதை பத்திய சிந்தனையா இருக்குது.